இல்லை வீடு கட்டணும், இல்லை அது இது இப்படியே தான் சிந்தனை போகிறது தான். அதெல்லாம் ஓடி கடைசியில் ஒரு 60 வயது வந்தாச்சு. அப்போ தான் எங்கே பிடிக்குது, நேராக உட்கார முடியல, சுகரு அது இது இதெல்லாம் ஒன்றா வர 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 கடைசியில் ரிட்டையர்மெண்ட்டுன்னு உட்கார வச்சிடுறாங்க. இப்போதும் இவ்வளோ வருஷம் வந்து நீ ஆஃபீஸ் வந்தது போதும், இது மேலே ஒன்றால் உண்மையான உழைப்பை கொடுக்க முடியாது, முழு உழைப்பை ஒன்றால் தர முடியாது. உன்னுடைய உடல் சோர்ந்து விட்டது, மனதும் சோர்ந்து விட்டது, போய் உட்கார வச்சிடுறாங்க. அப்போ தான் பெரிய ஒரு சவால், உட்கார முடியல. விருத்தஸ்தாவது சிந்தாசக்தான் ஆதிசங்கர சொல்றார். எல்லாரும் சேர்ந்து ஓரமாக உட்கார வச்சிடுறாங்க. யூஸ்லெஸ் இல்லை, நாங்கள் நீ எல்லாம் வாழ்ந்தாச்சுல, எங்களை வாழ விடைய நடுவில் வந்து தொந்தரவு பண்ணுற, சும்மா உட்கார முடியுதா இல்லையா? சிந்தா சக்தா என்ன, இளம் வயதில் நீங்கள் நேரடியாக உங்களுடைய மனதை நீங்கள் நேரடியாக சந்திக்கலை, ஏன்னா ஓடிட்டே இருக்கீங்க. இப்போ தான் தியானம் சொன்னனால தான் நீங்கள் உங்களுடைய மனதோடு நேரடியாக சந்திக்கிறீங்க, மோதுறீங்க. கண்ணை மட்டும் நேராக உட்காருங்க, மனதை அடக்குங்கள்னா அப்போ தான் பார்த்தா மனது பேய அங்கேயும் அலையுது. டைரக்ட் என்கவுண்டர்னு வாங்க, எதிரே நேரடியாக சந்திக்கிற மாதிரி இந்த மனதை நேரடியாக சந்திக்கும் பொழுது தான் அப்பா அது படுத்துகிற பாடு, அது என்ன இது, இன்னும் சொன்னதை பேச்சை கேட்க மாட்டேங்குதேன்னு. அதுக்கு முன்னாடி என்ன, அது சொன்ன பேச்சை நீ கேட்டுக்கிட்டு இருந்த, அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதனுடைய ஆட்டத்துக்கு தகுந்தவர் நீ ஆடிட்டு இருந்த. என்ன நாளைக்கு ஏதாவது சுதந்திரம் இருந்ததா? சும்மா சுதந்திரம் சொல்லிக்கிறோம். மனதின் ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாம் ஆடி கிடந்தோம். இப்போ மனதை நாம் பிடித்து நாம் சொல்றபடி நீ நேரம் உட்காரு, சுவாசத்தை அடக்கு, மூச்சை அடக்கு, இப்படி எப்படி சொல்ல போனாதான் இதெல்லாம் தெரியுது. நாம் சொல்ற மாதிரி மனசு கேட்குற மாதிரி இல்லை. அது முதல்ல தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன அதுக்கு வாய்ப்பே இருக்கல. ஏன்? இது எவ்வளோ உண்மை. ஆதிசங்கர் சொல்றது சும்மா சொல்லலை. இது வாழ்க்கையின் நிதர்சனத்தை நம்ம படம் போட்டு காட்டுகிறார். என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, ஒவ்வொருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. சாதாரண மனிதனுடைய, ஞானிகளுடைய வாழ்க்கை அது வேறு. சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் அவங்க சொல்கிறார்கள். பாலஸ்தாவது கிரீடாசக்த ஆசக்தா, கிரீடா ஆசக்தா. ஆசக்தின்னா அது ஒரு பிடிப்பு, அது ஒரு ஆர்வம், அந்த ஒரு பிடிப்பு. இப்போ குழந்தையாக இருக்கும் பொழுது ஒன்றும் கவலையே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் கவலை, என்ன பரீட்சையில் பாஸ் பண்ணணும், இந்த கவலை இருக்கலாம். மற்றபடி என்ன, சம்பாதிக்கணும்னு கவலையா, இல்லை வீட்டை கவனிக்கணும் கவலையா, என்ன கவலை இருக்கும்? கிரீடா சக்தம், விளையாட்டு. இந்த அளவுக்கு விளையாட்டு. இப்போ சமயம் ஹாஸ்டல் வார்டன், ஹாஸ்டலில் டிவி உண்டு. சனி ஞாயிறு அந்த மாதிரி நேரத்தில் டிவி பார்க்கணும், ஒரு குறிப்பிட்ட நேரம். ஆனால் அப்போ வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குது ஏதோ. அப்போ காலேஜ் நடந்துட்டு இருக்கு. ஒரு பையன் வந்துட்டான், யோ சுவாமி, இந்த டைமில் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஃபைனல், அங்கே இரவு நடந்து நமக்கு பகல், ஃபைனல் மேட்ச் நடக்குது, கொஞ்சம் அந்த சாவி கொடுங்க, டிவி பார்க்கணும். நான் சொன்னது, காலேஜ் நடக்குது, நீ காலேஜ் கிளாஸ் பார்த்தாங்கன்னா நீ வந்து சாவி கொடுக்குற டிவி கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா பாவம், ஐயோ டைம் ஆகிட்டே இருக்கு, சீக்கிரம் தரங்க சுவாமி, கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுறான். தவிக்கிறான், வைத்தியம் பிடிச்ச நிலை.
அதான் நினச்சேன், கிரீடா சக்தா எப்படி பிடித்து ஆட்டுகிறது. என்கிட்ட கேட்க எதுக்காக டிவி வாங்கி வச்சிருக்கீங்க, ஆர்வி பண்ணுறேன் என்கிட்ட. பக்கத்தில் இருக்கிற சமஸ்தம் என்னது உங்ககிட்ட இது ஆர்வி பண்ணி கேட்டே இருக்கீங்க, கெட்டவுன்னு சொன்னாங்க. அவருக்கு அவ்வளோ பாவம் வந்து போச்சு. நான் சொன்னேன், பாவம் புரிய வைக்கலாம், பார்க்கலாம், எவ்வளோ முடியுமோ அவன் புரிய வைக்கலாம். மண்டையில் ஏற மாதிரி காணும், பைத்தியம், வெறி வெறி பிடிச்சிருக்கு. மேட்ச் நடக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல, கண்டிஷன். இப்போ நான் அவனுக்கு சொன்னேன், டே அவன் 100 அடித்தாலும் அவனுக்கு வர காசு வந்துடும், இல்லை 0 அடித்தாலும் அவனுக்கு காசு வந்துடும். அவன் எப்படி ஆனாலும் அவனுக்கு வர காசு வந்துடும். நீ காசு செலவு பண்ணி இப்படி பைத்தியமாகிட்டேடா. சார் நம்மளை எப்படி பைத்தியமாக்குறாங்க பாரு. அவனுக்கு என்ன கவலை, எப்படி ஆனாலும் அவனுக்கு காசு வந்துடும். உடனே இப்படி பைத்தியமாக்குறாங்க. அதெல்லாம் இப்போ பேசாதீங்க. நான் சொல்கிற உண்மை அந்த அளவுக்குள்ள புரிகிற நிலையில். அப்போ நான் நினச்சேன், இதுதான் கிரீடா சக்தா. சொல்ல பாலஸ்தாவது கிரீடா சக்த, கிரீடா ஆசக்தா எப்படி பிடிச்சு வச்சிருக்கு. இதெல்லாம் அந்தந்த பருவத்திற்குரிய. அதே மாதிரி தருணஸ்தாவது தருணி சக்தா. கல்யாணம் பண்ண ஊரே எல்லாம் சேர்ந்தது. என்ன வயசாகிட்டே கல்யாணம் பண்ணலையா, வயசாகிட்டே கல்யாணம் பண்ணலையா, எல்லாம் உலகமே அப்படிதான். இல்லை நான் தான் தேடிட்டு இருக்கேன், சரியான பார்ட்னர் கிடைக்கலையும் சொல்கிறேன். சொல்கிறேன் எனக்கு பார்ட்னர் கிடைக்கல. அப்போ ஒரு கேர்ள் நம்ம மடத்து சேர்ந்தவ தான் பாவம். இப்போ தான் போன 10 நாளைக்கு முன்னாடி பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க சுவாமின்னு. உன் வயசு என்ன, 42, 60, 42 கிடைச்சி 42 வயசு வரைக்கும் பாரு எப்படி. ஆனால் தேடிட்டு இருக்காங்க. இது என்ன இது வாழ்க்கை, வேற சிந்தனையே இல்லை. எவ்வளோ ஆதிசங்கர் எவ்வளோ உண்மையாக சொல்றாரு. தருணஸ்தாக நீ சத்தா. பரவாயில்ல, பெட்டர் லேட் தென் நவர்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, 42 வயசு தான் நமக்கு அமைந்தது, பரவாயில்ல. இன்னும் எவ்வளோ நாள் இப்படி கொஞ்சம் முன்னுக்கு போனோடனே ரிட்டையர்மெண்ட். நல்லா இருக்கேன், இன்னும் கொஞ்சம் 2 வருஷம் சேர்ந்து வேலை கிடையாது, 58 போய் தான் ஆகணும். இன்னும் 60 வருஷம் இங்கே நினச்சிட்டாங்கன்னா சரி வேற வேலை தேடலாம். உட்கார முடியல, இன்னும் கொஞ்சம் உடம்புல சக்தி இருக்குது, சம்பாதிக்கலாம் அப்படி போகுது. அந்த சமயத்தில் எப்போ இந்த உடம்பு இதுக்கு மேலே என்னால் முடியாது என்று சொல்கிறதோ, அதான் இங்கே இடுப்பு பிடிக்குது, கால் பிடிக்குது, ப்ரெஷரு, அது இது இதெல்லாம். அப்போ சரி இனிமேல் நம்மால் முடியாது, மற்றவங்க சொல்கிறதுக்கு நாம உட்காந்துடுறோம். அப்போ அமைதியாக இருக்க முடியுதா? ஒரு அம்மா நான் பார்த்தேன், ஓல்டேஜ் ஹோம். சுவாமி உங்களுக்கு 99 வயசு, இன்னும் 1 வருஷத்தில் 100 வயசு. நான் வாழ்த்தினம்மா, நீங்கள் 100 கோல் அடிக்கணும், 100. அந்த அம்மா இன்னும் நீங்கள் இப்பவே போகணும்னு சொல்லுங்கள். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இது வரைக்கும் யாரும் 99 கூட வாழ்ந்ததில்லை. நீங்கள் 99 வந்துட்டீங்க, 1 வருஷம் 100, எவ்வளோ பெரிய உங்களுக்கு பேர். அதானே நீங்கள் வேற தூக்கமே வர மாட்டேங்குது. ஓ இன்னும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க பாவம் உண்மையிலேயே சீக்கிரம் போயிட்டாங்கன்னா நல்லதுன்னு மனசுக்குள்ள வெளில சொல்லலை. அவ்வளோ கஷ்டம். அப்போ விருத்தஸ்தாவது வயசான பிறகாவது அமைதியாக, அந்த அமைதி என்பது ஒரு எட்டாக்கணியாக இருக்கு. சிந்தா ஆசக்த ஒரே கவலை. இவன் மதிக்க மாட்டேங்கிறான், அவன் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், அப்படி இப்படி நடந்து போனது, வெற்றி தோல்வி எல்லாம் மனசை அலை கழிக்கிறதா. என்ன ரிசல்ட்டு? தூக்கமே இல்லை, தூக்கமே வரமாட்டேங்குது சுவாமி. எங்கேருந்து வரும்? தூக்கம் வரமாட்டேங்குது.
அப்படி சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார், ஹரே பிரம்மணி கோவின சத்தா. இறைவனை குறித்து யார் கவலைப்படுறாங்க? இறைவன் தான் நிலைத்த அமைதியின் இருப்பிடம், நிலைத்த ஆனந்தத்தின் இருப்பிடம் இறைவன் தான். பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் எப்படி பாடி வச்சிருக்காங்க. பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலாம் அடி வாழ்த்தி வணங்கவே. தேனே கரும்பே தித்திக்கும் பெருமான். எப்படின்னா என்ன ஆனந்தம் அது? பிரம்மானந்தம் பரமசுகதம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். உபனிஷம் சொல்லும், யார் இறைவன்? அந்த ஸ்வரூபம் என்ன? ஆனந்த ஸ்வரூபி, அறிவு ஸ்வரூபி, நித்திய ஸ்வரூபி. நித்தியம், நித்தியமான தோற்றம், போக்கும் வரவும் இல்லான், பிறப்பு இறக்கலாம் முடியாது, நித்தியமானவன். அப்படி ஆனந்தம் என்பது அவனுடைய சொத்து. அவன்கிட்ட போயிட்டா அந்த சொத்து நமக்கும் கிடைக்கும், ஆனந்தமாக இருக்கணும். இப்போ இறைவன் அந்த ஆனந்தத்தை வழங்குவதற்கு உள்ள உட்காந்துருக்கான், எப்பவும் உட்காந்துருக்கான். ஆனால் அந்த உள்ள அவன்கிட்ட போக முடியல, அவனை நெருங்க முடியவில்லை. ஏன் நெருங்க முடியல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாமி பேசினார், மனசு வெளியிலே விழுந்து கிடக்குதுன்னு சொல்றாரு. சிறு வயதிலிருந்து இந்த மனதை வெளியிலேயே அலைய விட்டு 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 அழகி அந்த மனதுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்பது தெரியாமலேயே அடிமையாகிறது. மனது இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டே இருக்கணுன்றது நமக்கு தெரியவே. ராமகிருஷ்ண வேடிக்கை சொல்வார், இந்த உதாரணமா மலத்தை சுமந்து செல்வார், தொட்டி முதல்ல பக்கம் பிடிச்சிருந்தா அவனும் பாவம், நாத்தம் சகிக்காதான், அவனும் மூக்க மூடிட்டு தான் சுமக்கிறான். ஆனால் போக 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 அது பழகி விடுகிறான். அவனுக்கு அது ஒன்றுமே தெரியல, துர்நாற்றமாகவே தெரியவில்லை, பழகி விடுகிறான். அது மாதிரி இந்த மனது இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கும். உண்மையான நிம்மதினா தெரியாது, உண்மையான அமைதி தெரியாது, உண்மையான ஆனந்தம் நமக்கு தெரியாது, உண்மையான ஆனந்தங்கள் நமக்கு தெரியாது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு தெரியும். அதனுடைய பிரதிபலிப்பாக கொஞ்சம் இந்த உலகத்தில் இந்த போக பொருள் வாயிலாக நாம் பெறக்கூடிய இன்பம், அதுதான் நமக்கு இன்பம் நினைக்கிறது. அதெல்லாம் வந்து போகக்கூடியது. ஆனால் இந்த மனதை கடந்து இருக்கக்கூடிய இறைவனை நெருங்கும் பொழுது, அடையும் பொழுது அது ஒரு நிலைத்த ஆனந்தத்தை அளிக்கிறது என்பது அப்போதான் நமக்கு தெரியும். ஆனால் திரும்ப சொல்றேன், இது தத்துவம் அல்ல. தினசரி நாம் அந்த இறைவன்கிட்ட போயிட்டு வந்துட்டே இருக்கோம், அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். எப்போ? தூக்கத்துலான்னு சொல்றோம். இந்த மனதை கடந்து போயிடுறோம். பக்கம் தியானம், நானும் கஷ்டப்படுறேன், நீங்கள் கஷ்டப்படுறீங்க. மனதை அடக்கணும் அடக்கணும் அடக்கணும், என்ன சொன்னாலும் அடக்கணும். இரவு என்ன அதிசயம், இறைவன் எப்படி கொண்டு போயிட்டான், எப்படி இந்த மனதை சுலபமாக இந்த உலகத்திலிருந்து, இந்த மனத்திலிருந்து, உடலிலிருந்துலாம் பிரித்து கொண்டு போயிடும். தடுக்க முடியல, நம்மால் கொண்டு போயிடும். கொண்டு போய் ஆழ்ந்த உறக்கத்திலே ஆழ்த்தி விடுகிறான். அந்த ஆழ்ந்த உறக்க நிலை என்பது இறைவனோடு ஒன்றி இருக்கக்கூடிய நிலை. இறைவனோடு ஒன்றி இருக்கும். ஆனால் அங்கே அந்த அறியாமை என்பது, அந்த உறக்கம் என்பது அறியாமையிலே மாயிலே ஒரு வெளிப்பாடு தான். அடங்கிய மனதின் நிலை தான் உறக்கம். மனது இருக்கு, விதை நிலையில் இருக்கான். அதனால் உண்மையான முழுமையான ஆனந்தத்தை பெற முடியும்.
அப்போ கிடைக்கிற அந்த ஆனந்தத்தை எழுதவும் இழந்து. இப்படி நிலைத்த ஆனந்தம் ஒன்று உள்ளேயே இருக்கிறது. அதை பெறாத நிலையிலேயே மனிதன் இறந்தும் விடுகிறார். உலகத்தில் பிறந்தவன் ஸ்ரீராமகிருஷ்ண சொன்னார், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் அது சாத்தியம், எல்லாருக்கும் அது சாத்தியம், எல்லாருமே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு பயிற்சி தேவையாக. முதல்ல அந்த விஷயத்தையும் நாம் சரியாக கேட்டதே கிடையாது. ஸ்ரவணாயாபி பகுபிரியோன லப்யாக ஸ்ருண்வந்தோபி பகவோ என்ன வித்யுஹு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய அனுபவங்களெல்லாம் எவ்வளோ அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். இந்த அற்புதமான உண்மைகள் எல்லாம் கேட்பதற்கு கூட நமக்கு வாய்ப்பே நாம் போய்விட்டது. கேட்டாலும் சரியா புரிஞ்சிக்க முடியும். சரியா புரிந்து கொண்டு அதை தொடர்ந்து மனதிலே நிலைநிறுத்த முடியும். கேட் அவுட் நீ தாண்டோன்னு எல்லாம் பறந்து போயிடும். கேட் அவுட் தாண்டோன்னே நாம் கேட்ட நல்ல விஷயம்லாம் பறந்தே போயிடும். டிவி முன்னாடி உட்காந்துட்டா இன்னும் மோசம். இந்த உலகம் காத்துட்டே இருக்கு. நல்ல விஷயங்களை மனதிலே நம்மால் தொடர்ந்து நினைக்க முடியல. ஏனென்றால் உலகம் பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்து வாழ்ந்து இந்த மனதை உலகம் இழுப்புக்கு நாம் சுதந்திரமாக விட்டு நாம் நினைக்கிறதை, நாம் விரும்புவதை இந்த மனது நினைக்க வேண்டும் என்று நம்மால் செய்ய முடியல. நமக்கு தெரிகிறது, நாம் தியானம் பண்ணான்னு சொல்றது தெரிகிறது. இது தியானம் பண்ணால் கண்ண மூடி உட்கார்ந்தா எங்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. பயிற்சி இல்லை. என்ன காரணம்? பயிற்சி. ஸ்ரீராம் சொல்றார், பயிற்சி 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 சாதனை. நீ போதையாரணும் வாயால் சொன்னா போதை வந்துருமா? கடைக்கு போனோம், வாங்கி குடிக்கணும். குடிச்சாதான் போதை என்பது கிடைக்கும். சும்மா போதையாரணும் அப்போ பயிற்சி. சொல்ல பயிற்சி. இப்போ முதல்ல சில உண்மைகளை, வாழ்க்கையின் உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சாதாரண வாழ்க்கைக்கு அதற்கு புறம்பாக வேற ஏதாவது ஒன்று இருக்கா? நல்ல விஷயம் இருக்கா? நம்முடைய வாழ்க்கையினும் வளம்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்கா? இதெல்லாம் திருப்பி நம்ம கேட்கணும். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. சாதாரணமாக ஓடிட்டு இருக்கு. இந்த பணம் இருந்தால் எல்லாம் நடந்துடும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஒரு அம்மா சொன்ன எனக்கு, நான் அப்படி தான் நினைச்சேன் சுவாமி. அவன் பெரிய டாக்டர். என்ன டாக்டர்? கவுன்சிலிங் டாக்டர். உங்களுக்கு ஏதோ பிரச்சனையோட போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு அவங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. இங்கே இல்லை, லண்டனில் நோய் பெரிய படிப்பு படித்து பெரிய கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்ததே ஒரு பெரிய அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். எல்லாம் இளம் வயதினர் படிச்சுட்டு இருக்காங்க. படித்து முடிச்சு முடிக்க போகிற நிலை. திடீரென்று கணவன் நல்ல வேலையில் இருந்தால் திடீரென்று சோதனையாக கணவனுக்கு என்ன வந்தது? நோய், கேன்சர். படிப்படியாக 1 வருஷத்தில் போய் சேர்ந்துள்ளார். அந்த அம்மாவுக்கு அது பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. விரும்பி வேறு திருமணம் செய்தவர். அதனால் அவருடைய பிரிவை தாங்க முடியவில்லை. இது போதாது என்று 1 மாசத்துல அந்த பையன் இளைஞன் அவனுக்கு ஆராய்ச்சிமெண்ட்ல போயிட்டான். அப்போ அந்த அம்மா துடிக்கிறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, இவ்வளோ நாள் எத்தனையோ பேர் கஷ்டத்தோட வந்தாங்க, அவங்களுக்குலாம் நான் சுலபமா அவங்களுக்கு கவுன்சிலிங்
சுலபமாக அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டேன். எப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அதை செய், இதை செய், இந்த கஷ்டத்துலேருந்து விலகலாம் இப்படின்னா சொல்லிட்டேன். எனக்கு யார் கவுன்சிலிங் கொடுத்தாங்க? இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு எனக்கு தெரியலையே. நான் படித்த படிப்பு எனக்கு உதவியே செய்யலையே. இப்போதான் தெரியுது. என்னமோ கவுன்சிலிங் படித்து நிறைய சம்பளம் வந்தது. ஆனால் இந்த நான் படித்த கவுன்சிலிங் எனக்கே கவுன்சில் பண்ணுறதுக்கு நகி நகி ரக்ஷதி ஆதிசிஷன் ஒன்று இது ஒன்று கை ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாமல் போச்சு. இப்படித்தான் இன்னைக்கு படித்தார் அமுதமொழிகள், ராமகிருஷ்ணன் அமுதமொழிகள் புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை எழுதின மகேந்திரநாத் குப்தர் என்பவர் இப்படிப்பட்ட நிலையில தான் தற்செயலாக ராமகிருஷ்ணரை சந்திக்க வந்தாராம். தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில இருந்தவர். யோசிக்க வேண்டும். யார் அவர்? நன்றாக படித்தவர், கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். நன்றாக படித்தவர், படித்ததால் இல்லை, நன்றாக படித்து கை நிறைய சம்பளம் வாங்கியும் கடைசியில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு இந்த மனசு போயிட்டு இருந்தால் அவரால் அவருடைய மனதை காப்பாற்ற தெரியவில்லை. அது தெரிஞ்சிக்கல. அந்த பயிற்சி எடுத்து சம்பாதிக்கிறதுக்காக படிச்சுட்டார். ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்ற பயிற்சி எடுத்து, ஏன் வாழ்க்கை என்றால் இன்பம் மட்டுமல்ல துன்பமும் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி துன்பம் கிடையாது. ஆனால் சில சமயத்தில் இடி மாதிரி வந்து இறங்குகிறது. இதுவும் ஒரு சம்பவம். அதுவும் சொல்லி ஆகணும். அவர் நம்முடைய பக்தர், ரொம்ப நல்ல பக்தர். அவருடைய மகள் நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுத்தார். மகளும் பக்தை. ஆனால் இந்த மகனுடைய புருஷன் இருக்காரு, அவருக்கு இறைவன் மீது நம்மளோட பக்தியே கிடையாது. நீ இப்போ கோவிலுக்கு நீ பூஜைலாம் பண்ணு, நான் தடுக்கலை. என்ன மட்டும் கூப்பிடாது, நீங்களும் வந்து உட்காருன்னு சொல்லாது. அப்படி ஆனால் நல்ல மனுஷன், நல்ல மனிதர். இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. இதெல்லாம் எதுக்கு? இறைவன் வந்து நம்ம காப்பத்தில் போகிறதா? அப்படி இப்படி என்னமோ அந்த மாதிரி சிந்தனைகள். ஆனால் அவருக்கு வந்ததே ஒரு இடி மாதிரி ஒரு கஷ்டம் வந்தது. என்ன? மகனுக்கு கேன்சர், கால். கடைசியாக கால் எடுக்க வேண்டிய நிலைக்கு, கால் எடுக்கலன்னா கேன்சர் பரவிடும். துடித்து விட்டார். அப்போ மாமனார்கிட்ட வந்து சொல்கிறாராம், மகள்கிட்ட சொல்கிறாராம், எந்த கோவிலில் போய் இந்த பூஜை பண்ணால் பரிகாரம் பண்ண? கோவில் கோயிலாக போகிறதுக்கு ரெடியாக இருக்க, என்ன பூஜை வேணால் பண்ணலாம். டாக்டர்லாம் முடியாதுன்னு சொன்னீங்களே, பகவான் நீயாவது காப்பாற்றுவியா? அப்பா அந்த மாதிரி திடீரென்று எங்கேயோ ஒரு கஷ்டம் வரும் பொழுது எப்படி நம்மளை காப்பாற்றணும்னு தெரியாமல் தவித்து விடுகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், வாழ்க்கையிலே திடீரென்று நீ எதிர்பாராத நிலையில கஷ்டம் என்று வரும்பொழுது உன்னை அதிலிருந்து உன்னுடைய மனதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் மன அமைதியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வீழிடம் வீழ்கின்றாய் அவலாய கடலில் எப்படி வாழணும் தெரியாம கடைசி என்ன, இந்த கவலை என்ற கடலிலே மூழ்கி விடுகிறாய். அந்த மாதிரி திடீரென்று ஏதாவது வரும்பொழுது நீ அப்படியே நிலை குலைந்து விடுவார். ஆக முதல்லையே சில விஷயங்களை கற்றுக்கணும். வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மகனாந்தர் தற்செயலாகத்தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் போய் சந்தித்தார். அதெல்லாம் தெய்வ சங்கல்பம் தான் நான் சொல்லணும். அவரை பற்றி தற்செயல் பின்னாடி இவ்வளோதான் நடக்க வேண்டியிருக்கு. அதான் தெய்வம் அழைப்பு தான் நாம் சொல்லணும். இனி அவரை பொறுத்தக்கு தற்செயலாக தான் பார்க்கணும். அந்த சந்திப்பு அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆமாம், இவ்வளோலாம் தெரிஞ்சு வச்சோம். ஸ்ரீராமகிருஷ்ணன் கேட்பார், எப்படி ஒரு மனைவி அவ அறிவுள்ளவளா அறிவற்ற
இருக்கிறவளா நல்லவா, ஆனால் புத்திஸ் அறிவில்லாதவள் என்று சொல்லி கொடுக்குறார். அவர் நினைச்சாலும் அறிவுங்கிறார், புஸ்தகம் படித்தவங்க அதுவும் அறிவு. பின்னாடி சொல்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணன் பழகிய பிறகு எது உண்மையான அறிவு? இறைவனை அறிவது தான். இறைவனை அறிவதற்கு உதவியாக இருப்பது எதுவும் அது உண்மையான ஞானம். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் சந்தித்த முதல் சந்திப்பிலேயே ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், எல்லாம் தெரிஞ்சிட்ட ஒன்றும் தெரிஞ்சிக்காமல் போயிட்ட. என்ன கையில் என்ன தடை இருக்க தெரிஞ்சிக்காமல் போயிட்டேன். என்னது அது? பலாப்பழம். பலாப்பழம் என்பது வாழ்க்கை மாதிரி. முள்ளும் இருக்கு, முள்ளுக்குள்ள பழமும் இருக்கு. முள் இருக்கு, பிசின்னு இருக்கு. இது ரெண்டுலேயும் நீங்கள் தப்பிச்சு உள்ளே போனால் தான் பழம் கிடைக்கும், ஈஸியாக சுவைக்கலாம். அது என்ன வழி? சுலபமான வழி என்ன? கையில் என்ன தடை? கையில் என்ன தடவை பிசி கையில் ஒட்டாது, சுலபமாக அதை அனுபவிக்கணும். இல்லை தொல்லை தான். அது மாதிரி வாழ்க்கையிலே இந்த மனதை பக்தி என்பதுதான் நிறைத்து கொண்டு விடு. இறை பக்தி என்பதுதான் நிறைத்து கொண்டு விடு. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை உனக்கு அளிக்காம தகுதி அப்போ வந்து நான் குடியெல்லாம் நமனை எஞ்சும் நரடி இடப்படும் இன்னும் சொல்றதுல நாயன்மார் நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சம். இந்த மாதிரியான ஒரு மன உறுதி எப்படி வருகிறது? பகவான் பக்தியின் மூலமாக மனதிற்கு அந்த பக்குவம் வந்து விடுகிறது. துன்பம் வரவில்லை என்று பொருள், அவர்களுக்கும் கஷ்டம் வருகிறது. உடலை எடுத்தவர்கள் எல்லாம் கஷ்டப்படணும். எல்லாருக்கும் வியாதி வருகிறது, முதுமை வருகிறது, உடலை விட்டு போக வேண்டி இருக்கிறது எல்லாருக்கும். ஆனால் ஞானிகள் அதை சுலபமாக தாங்கி விடுகிறார்கள். இந்த கஷ்டங்கள் அவருடைய மன அமைதியை கொஞ்சம் கூட குலைப்பதில்லை. எஸ்மின் ஸ்திதோன துக்கேன குருநாபி விசாரி குருநாபி துக்கேன விசாரி. யார் அப்படி இரண்டது அந்த மாதிரியான அசையாத உறுதியான பக்தியை வளர்த்து கொண்டிருக்கிறானோ அவனை எந்த கொடிய துன்பமும் அவனுடைய மனதை தொட முடியாது. நோய் உடலை பாதிக்கலாம், உடல் அழியலாம், ஆனால் மனது எப்பொழுதும் பகவானில் இருக்கிறது. ஆனால் அதற்கு அழிவு என்பதை கிடையாது, எப்பொழுதும் நிலைத்த அமைதியில் இருக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் எடுத்த எடுப்பிலேயே அந்த மகநாத் புத்தர் சொல்கிறார், எல்லாம் படித்து எல்லாம் தெரிஞ்சின்றார், ஆனால் இதை மட்டும் நீ செய்ய மறந்துட்டேன்னா பகவானிடத்தை பக்தியை வளர்த்து கொண்டு பிறகு நீ உலக வாழ்க்கையில் ஈடுபட்டால் கஷ்டங்கள் வரும்பொழுது அது உடைய மன அமைதியை கிடைக்காது. அதெல்லாம் நீ சுலபமாக தாங்கிக் கொள்ளும். கஷ்டத்தை யாரும் தவிர்க்க முடியாது கூட சொன்னார். பகவான் கூடவே இருக்காது. இருந்தாலும் பஞ்சபாண்டவர்கள் எவ்வளோ கஷ்டம், பகவானே கூட இருக்கார், கிருஷ்ணனே கூட இருக்கார், இருந்தாலும் கஷ்டப்பட்டான். அப்படின்னா அர்த்தம் வாழ்க்கையிலே எதை காட்டுகிறது? கஷ்டம் துன்பம் என்பது இயற்கையிலே ஒரு பக்கம். எப்படி இன்பம் என்பது ஒரு பக்கமோ துன்பம் என்பது இயற்கையின் ஒரு பக்கம். இந்த இயற்கையை சார்ந்த இந்த உடல், இந்த மனது, இதெல்லாம் இந்த கஷ்டம் இன்பம் துன்பம் ரெண்டுத்துக்கும் இது ஆளாகிறது. ஆனால் யார் ஒருவன் பகவானிடத்திலே பக்தியை வளர்த்து கொண்டிருக்கிறானோ அவன் இன்பத்தை அனுபவிக்கிறான், துன்பத்தை சுலபமாக தாங்கிக் கொண்டு இன்பத்தை தாங்கிக் கொண்டு மனது அமைதியை இழக்காத நிலையிலே நிறைவான வாழ்க்கை என்பதுதான் அதுதான். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்றார், முதல்ல உலகத்திலே உலக வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பு மனதை தயார் செய்து கொண்டது, மனதில் பக்தி என்பதை வளர்த்து கொண்டது. அதற்காகத்தான் இந்த சத் சங்கம் என்று சொல்கிறேன். தனியாக வீட்டில் இருந்தால் என்ன பண்ணாலும் இந்த உலக சூழலில் தப்ப முடியாது.
என்னதான் தனியாக ரூமில் நான் கதவு கூட்டினாரான்னு சொல்லிட்டுனா முடியாது நினச்சிக்கணும். அதற்கு ஒரு சூழல் இருக்கிறது, ஒரு தூண்டுதல் முந்துதல் வேண்டி இருக்கிறது. இப்போ இங்கே வந்து உட்காந்தீங்க, எவ்வளோ நேரம் அவங்களால உட்கார முடியுது, உலகத்தை விட்டு இங்கே உட்கார முடியுது. ஆனால் உலகம் மனது உலகத்தை ஒட்டிட்டு இருக்கு, இன்னும் வரல, இப்படி ஏதோ நினச்சிட்டே இருக்கோம். மனது உலகத்தை நினைத்து கொண்டு தான் இருக்கிறது, உடம்பு இங்கே இருக்கிறதால அதான் அதையும் கடந்து செல்லது. எப்பொழுது இந்த மனது பகவானை பிடிக்கிறதோ அப்புறம் அதிலிருந்து நாம் விடுபட முடியும். அதுதான் பற்றுக பற்றை விடர் என்று சொன்னார். பற்றை விடர், உலக பற்றை விட வேண்டும் என்றால் பற்றுக யார? பகவானது பாதங்களை பற்றுக. பகவானை பற்ற நாம் இந்த உலகத்தில் வரக்கூடிய சவால்கள், ஏமாற்றங்கள், இதெல்லாம் நாம் தைரியமாக எதிர்நோக்கி அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி உடையவர்களாக இருக்கும். யாருக்கு என்ன எல்லாம் சொல்ல முடியாது. முன்வினை பயணம் என்று சொல்கிறோமே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமைந்திருக்கிறது, பல விதமான சோதனைகள். ஆகவே இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் தாங்கிக் கொள்ளலாம். நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணன் அந்த பக்தர்கள் எப்படி இந்த மனிதநாத் புத்தர் பின்னாடி பார்க்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் வந்து 5 ஆண்டுகள் கழியாக உபதேசம் கேட்ட பிறகு என்ன மாதிரி ஞானியாக இருக்கிறார். எல்லாருக்கே இருந்து கொண்டே ஞானியாக இருக்கிறார். பலர் அவரை போய் பார்த்து மன அமைதியை பெறக்கூடிய நிலைக்கு அவர் உயர்ந்து விடுகிறார். உலகத்தில் தான் வாழ்கிறார், எல்லா குடும்பத்தில் தான் இருக்கார். ஆனால் மற்றவர்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய வகை, மற்றவர்களை இறைவனை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உந்துதலை தரக்கூடிய தகுதியுடையவர்களாக இருக்கிறார். என்ன ஒரு அர்த்தம்! அதே மாதிரி ஸ்ரீராமகிருஷ்ணன் பலர் இந்த மாதிரி கஷ்டத்தோடு வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் அந்த கஷ்டத்தில் இருந்து நீங்கியவர்களாக சொல்ல மாட்டேன், இந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தி உடையவர்களாக இருக்கிறார். அதெல்லாம் பார்த்து அம்மா சொல்கிறேன், அப்படி ஒரு கஷ்டத்தில் இருந்தால் நான் சொன்ன மாதிரி கவலை என்ற கடலில் மூழ்கியவளாக இருந்தால் ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்த பிறகு அவர் எதனால் அருளினால வாய் விட்டு சிரித்தேன். முதல் தடவையாக இந்த வாழ்க்கையில் வாயை விட்டு சிரித்தேன் என்று சொல்கிறேன். கவலையெல்லாம் கொஞ்சம் நான் உலகத்தை விட்டு போயிட்டாலும் இல்லை, உலகத்திலே தான் இருக்கிறாள். ஆனால் உலக சூழலில் இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாதவளாக, மன அமைதி உள்ளவளாக, நிறைய மனதோடு எந்த அற்புதமான வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை. இவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், திரும்ப திரும்ப சத்சங்கத்துக்கு வா, ஒரு நாள் வந்தால் போல திரும்ப திரும்ப வா, திரும்ப திரும்ப வான்னு சொல்லுவார். தினமும் பாத்திரத்தை தினமும் பித்திர பாத்திரத்தை தினமும் தேய்க்கணும். ஒரு போட்டு தேய்ச்சோம்னா பலபலம் இருக்கணும். ஒரு நாள் விட்டால் நம்ம கருத்துறோம், நமக்கு தான் தெரிஞ்சு. இந்த மனதை தொடர்ந்து தங்கமாக மாறும் வரைக்கும், தங்கத்தை யாரும் தேய்க்கிறதுல கழுவு, இந்த மனது அந்த மாதிரி முழுமையாக பக்தியினால் நிறைந்த மனதாக, பக்தியிலே இருக்கக்கூடியதாக மனது அந்த மாதிரி பக்தியிலே நாம வேறு ஒன்று கீதையில இருக்க பார்க்கணும். ஸ்திதாக என்று சொல்வார். நிற்பவனாக, இறை உணர்விலே, இறை சிந்தனையிலே, இறை பக்தியிலே நிலை பெற்றவனாக நிலை பெற வேண்டும். இந்த மனசு எந்த நிலையில் இருக்காமல் இப்போ நேரத்தில் பறந்தே போய்விடும். அவர்களோட குழப்பங்கள் வந்து வருகின்றன, சந்தேகங்கள் வருகின்றன. என்னது இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை. உடனே நமக்கு நம்பிக்கை வருது, சந்தேகங்கள் வருகின்றன, அவநம்பிக்கை இருக்கு. அதனால் உலகத்தில் இருக்கவங்களாம் நமக்கு அவநம்பிக்கையும் சந்தேகத்தையும் உண்டாக்குவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது நல்ல விஷயங்களில் மனது நிலைத்தது என்றால் அது ஒரு பெரிய வெற்றி. தொடர்ந்து இதிலேயே இருந்து
சாதனை செய்கிறார்கள் நம் பக்தர்கள்லாம். நாம் எல்லாம் சாதனை செய்கிறோம். யாருமே இங்கே முழுமையை பெற்றோர்கள் எல்லாம் சாதனை செய்கிறோம், உழைக்கிறோம். ராமகிருஷ்ணன் அப்படி உழைத்து 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 தான் உண்மையான நிறைவான வாழ்க்கை அப்பொழுதுதான் தெரிந்து கொள்வோம். என்னன்னா ஏதோ தரங்கம் ஏதோ. ஆகவே இந்த சத்சங்கம் என்பது அவ்வப்பொழுது நாம் சொல்ல அடிக்கடி ஒரு நாளோ 2 நாளோ, ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ போய் தனிமையில் போய் என்று சொல்வார். சாதுக்களை நாடு என்று சொல்வார், சத் சங்கத்தில் இரு என்று சொல்வார். இன்னைக்கு இந்த ராமகிருஷ்ணா மிஷனுடைய முக்கியமான பணிகள் ஒன்று இந்த சத் சங்கம். கோவில்கள்லாம் நமக்கு இருக்கின்றன, திருவிழாக்களுக்கு குறைவே இல்லை, வருஷம் முழுவதும் திருவிழாக்கள். ஆனால் அதெல்லாம் புஷ்வானம், அது புஷ் முடிஞ்சு போச்சு. 2 நிமிஷத்தில் அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் வழக்கம் போது போனால் ஏதாவது சாமி பார்த்தோம், கொஞ்சம் அது இதெல்லாம் வாங்கினோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனுடைய நிலையான தாக்கம் என்பது இருக்கான்னா இல்லை, தாக்கம் இல்லை. விவேகானந்த பெரிய ஒரு கேள்வி அதுதான். பாரத நாட்டில் எத்தனை கோவில், எத்தனை குளம், புண்ணிய நதிகள் இவ்வளோலாம் இருந்தோம், இந்த மக்கள் இந்த மாதிரி அறியாமலே இருக்கிறார்கள். ரொம்ப பெரிய கேள்வி. அதனால தான் அவர் பார்த்தார், சமயத்தை நம்முடைய மக்கள் சரியாக தெரிந்து கொள்ளவில்லை, சமயத்தை வாழ்க்கையிலே சரியாக கடைபிடிக்க தெரிந்து கொள்ளவில்லை. திரும்ப திரும்ப அவர் சொல்ற இந்த வாழ்க்கையின் லட்சியமே இந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை தொடங்க வேண்டும். இந்த மாதிரி அவர் தோற்றுவித்தது இந்த இயக்க ராமகிருஷ்ண இயக்கம். எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளவு சவால்கள், எவ்வளோ அவதூறு அவரை பற்றி நம்ம இதெல்லாம் என்ன சொல்றதுக்கு நேரம் இல்லை. உயிரே வாழ்க்கையே தியாகம் பண்ணார். ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கினது கிடையாது. அவளுக்கு எவ்வளவோ உடல் பாதைகள் இவ்வளவு இருந்தும் எப்படியாவது இந்த ஒரு இயக்கத்தை இந்து சமயத்திலே முதல் முறையாக ஒரு சமய இயக்கம் தோற்றுவித்த விவேகம். இப்படி ஒரு இயக்கம் எதுக்கு? நம்முடைய சமயத்திலே வாழ்க்கைக்கு உயிரூட்டக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்கு. அதை மக்களுக்கு போய் சேரலை. சொல்றார், தாகத்தோடு வருபவனுக்கு தெளிந்த நீரோடையிலிருந்து நீரை கொடுப்பதற்கு பதிலாக சாக்கடை தண்ணியை கொடுத்தோம். எப்படி சொல்றாரு, இதான் படிக்கணும். சாக்கடை தண்ணியை கொடுத்தோம். இதுதான் சமயம், இதுதான் சமயம் சொல்லி மூட நம்பிக்கைகள், சும்மா ஆச்சாரங்கள், இதுதான் சமயம், இதுதான் சமயம், என்கிட்ட ஓடிவா, கஷ்டமா ஓடிவா, நான் இந்த பரிகாரம் செஞ்சா போயிடும். இப்படி ரொம்ப மேலோட்டமாக சமயத்தை பரப்பி, சமயம் என்பது ஒரு யூஸ்லெஸ், அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக்கி விட்டார்கள் சொல்ற. ஆகவே வாழ்க்கையின் நோக்கமே நல்ல கருத்துக்களை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்ல வேண்டும்னா ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்காகத்தான் ராமகிருஷ்ண இயக்கத்தை தோற்றுவித்தார். இந்த சத்சங்கெல்லாம் எதற்கு? இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரணும். இன்னைக்கு கூட நம்ம அன்பர் வந்திருக்கார், புத்தக விற்பனை, வீடு வீடா ஸ்கூலாக கொண்டு போகிறார். தனிப்பட்ட முயற்சியில் பாருங்க, தனிப்பட்ட முயற்சியில் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விற்கிறார். எவ்வளோ கஷ்டம், பெரிய லாபமாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சேரு ஏற்காந்த எதற்காக திறந்தார்? அவருடைய சேவை இப்படி அன்பர்கள் ஒவ்வொருவரும் அங்கீகமாக எல்லாரும் பகிர்ந்தமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நல்ல கருத்துக்கள் போய் சேரணும். எல்லாம் விழுந்து கிடக்குது, வாங்கிறதுக்கு ஆளு. டிவி அது இது அது விற்கிற வேகத்தில் இதை திரும்பி கூட யாரும் பார்க்கலாம். ஆனால் வாழ்க்கையை ஒளிமயமாக்கக்கூடிய, உயிரூட்டக்கூடிய, மனதுக்கு வலிமையை தரக்கூடிய, எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய, வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய கருத்துக்கெல்லாம் நிறைய இருக்கு. அதுதான் நாம
என்னமோ தத்துவங்கள் நமக்கு அதுக்கு சம்பந்தம் வந்து நேற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மடத்திலே இந்த மாதிரி சத்சங்கத்தை திரும்ப நடத்த வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தோடு தொடங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து நடக்கும். இதில் நீங்கள் முதல்ல முயற்சி எடுக்கணும். மனசு ஒரு பக்கம் அது எதிர்க்க தெரிவிக்கும், இல்லை வேறு ஏதோ ஆசையெல்லாம் காட்டும், நேரத்துக்கு அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படி இப்படிலாம். எது உங்களை அழைத்து வந்தது, ஏதோ கொஞ்சம் ஒரு நல்ல குணம், நல்ல ஒரு நம்பிக்கை வரலன்னா யாரும் உங்களை பனிஷ் பண்ண போகிறதில்லை. நாம் தேடி வருகிறோம். ஏதோ அது இறை அருள், இங்கே ஒரு மூலையில் அந்த இறை அருள் நமக்கு தூண்டுகிறது. கேள்வி நல்லது, அதை நாம் விட்டுறக்கூடாது. அந்த இறை அருளை பற்றி கொண்டு தொடர்ந்து நாம் முயற்சி. ஆப்ஷன் சொல்வார், வாழைப்பழ உரிச்சி வாயில் போடுங்கிறாங்க. அதை சொல்லுவார். நான் ஒன்றும் செய்ய மாட்டோம். முயற்சி, நாம் அந்த முயற்சியை கொஞ்சம் எடுத்தால் இறைவன் நமக்கு துணையாக இருப்பார். ஆகவே இந்த சத்சங்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இன்னும் அதிகமான பேர் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இனி இந்த கருத்துக்களை நிறைய தெரிந்து கொள்வதற்கு புத்தகம்லாம் இருக்கின்றன. அதான் எங்கே கிடைக்கும், தேடி போகணும், வாங்கணும், தேடி போகணும். எதுக்கோ தேடி போய் வாங்கணும். இதெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டும் என்று கூறி பகவான் அருள் நமக்கு தொடர்ந்து நம்மை நல்ல பாதையிலே நம்ம செலுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். ஓம் சாந்தி.